ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சன்வேவ்ஸில் வந்து ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ட்விட்டர் டாஸ்க் ஒன்று கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு வந்து 100% எக்ஸ்ட்ரா போனஸ் ஆன் யுவர் ஏர்னிங் ரேட். சரிங்களா? அந்த டாஸ்க் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது ட்விட்டர் டாஸ்க் தான். எல்லாருக்கும் ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா கூட க்ரியேட் பண்ணிடுங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கீழே பண்ணிவிட்டு காப்பி யுவர் இன்விடேஷன் லிங்க் ஃப்ரம் ஹியர். ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா காப்பீடுன்னு வரும். உங்கள் ரெஃபர் லிங்க் காப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன போடுறாங்க அப்படின்னா, போஸ்ட் த லிங்க் வித் ஏ மெசேஜ் ஆன் எக்ஸ் யூஸிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் பிலோ. அதாவது ஒரு மெசேஜை போஸ்ட் பண்ணுங்கள், கீழே நான் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி. சரிங்களா? அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பர்சனல் மெசேஜ் வந்து அதில் போட்டு போஸ்ட் பண்ணணும். சரிங்களா? அது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் மெசேஜ் போடாமல் அது போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டு போயிடுங்க டைரெக்டாக. சரிங்களா? உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் போயிட்டு இங்கே சன்வேவ்ஸ், இங்கே சர்ச்சில் போயிட்டு சன்வேவ்ஸ்னு கொடுங்க. அப்போ இந்த பேஜ் வந்துடும். சரிங்களா? வந்ததுக்கப்புறம் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி போஸ்ட் கொடுங்க. போஸ்ட் வந்தோடனே இந்த மாதிரி வரும். இதில் அங்கே காப்பி பண்ணிங்க இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. சரிங்களா? மெசேஜ் என்ன போடுறீங்க அப்படின்னா, நான் அனுப்பியிருக்கேன், நான் ஒன்று போட்டிருக்கேன். அதை அப்படியே நீங்கள் உங்களுக்கு தோணுன மாதிரி ஒரு மெசேஜை போட்டுருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போட்டு அதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் கொடுங்க. டைம் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த நேம் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கலாம். ஜாயின் அண்ட் கிரியேட் சம் வேவ்ஸ் இன் கிரிப்டோ அப்படின்னு போட்டு நான் சும்மா ஒரு மெசேஜ் கொஞ்சம் அட்ராக்டாக இருக்க மாதிரி. சரிங்களா? ஸோ இதை வந்து இது கீழே வந்து அந்த ரெஃபரல் லிங்க் இருக்குது இல்லைங்களா, அதை பேஸ்ட் பண்ணணும். சாரி, அதுவே இதாகிடுச்சு. மறுபடியும் அதில் போய்ட்டு நம்ம காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணணும். அவங்க கேட்டிருக்க அந்த மெசேஜை இருக்குங்களா, காப்பி ஓரியன்டேஷன், இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே இந்த மெசேஜ் கீழே நீங்கள் போட்ட மெசேஜ் கீழே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் போடுங்க. சரிங்களா? போஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு உங்கள் ப்ரொஃபைலில் போகணும். ப்ரொஃபைலில் போயிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் கடைசியாக அனுப்பிச்ச மெசேஜ் இருக்கு இல்லைங்களா, ரிப்ளேஸில் போங்க. இதுதான் இந்த போஸ்ட் போட்டிருக்கோம். இந்த போஸ்ட்டை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கடைசியில் இருக்க ஷேர் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இதை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு காப்பி லிங்க்னு இருக்கும் பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜுக்கு போயிடுங்க. சன்வேஸ் பேஜில் போயிட்டு ஓகே கண்டினியூ கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட். சரிங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. கன்ஃபார்ம். இப்போ ஒரு 120 செகண்ட்ஸு கொஞ்சம் ரன் ஆகும். அவ்வளோ தூரம் போகாது, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வெரிஃபை வந்துடும். சரிங்களா? என்னென்னா அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போய் ஒரு மெசேஜ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் அந்த மெசேஜை எடுத்து அதுலேருந்து காப்பி லிங்க் எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணி ஓகே பண்ணணும். சரிங்களா? இப்போ ஆக்டிவ் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச்.